ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் புள்ளியலும் நிகழ்த்தகங்கிற பாடத்தில் பயிற்சி 8.4 4th சம் பார்க்கலாம். ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா, குறைந்தது மினிமம் அப்படின்னாவே அதிகபட்ச வரையில் எழுதணும்னு சொல்லியிருக்காமா. அப்போது அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு அப்படின்னா ரெண்டுமே ஏ யூனியன் பி. ஓகேங்களா, அதாவது பி ஆஃப் ஏ யூனியன் பி அதோட மதிப்பு தான் 0.6. இதற்கு அர்த்தம் வந்து ஏதாவது ஒன்று நிகழ்வது அப்படின்னா ரெண்டுமே மினிமம், அதாவது ஒன்றாவது நிகழ்ந்திருக்கணும். நமக்கு ரெண்டுமே ஏ யூனியன் பியுமே நடந்திருக்கு. ஓகேங்களா, அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு 0.6 அதோட நிகழ்தகவு 0.6. ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. ஏ மற்றும் பி அப்படின்னாவே வெட்டு இன்டர்செக்ஷன் பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.2. ஓகேங்களா, இப்போ பி ஆஃப் ஏ யூனியன் பியையும் பி ஆஃப் ஏ வெட்டு பியையும் கொடுத்துக்கிற வினாவிலேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பார் அதை கண்டுபிடிக்கணும். அதாவது ஏபிங்கிற ரெண்டு நிகழ்ச்சி நடக்காததற்கான நிகழ்தகவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, நடக்காததற்கான நிகழ்தகவுனா முதல்ல ரெண்டு நிகழ்ச்சியும் நடந்ததற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்கலாம். இப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு என்னன்னு தெரியும். அதாவது அந்த கூட்டல் தேற்றம் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது பி ஆஃப் ஏ யூனியன் பியோட மதிப்பு தான் நமக்கு 0.6. ஓகேங்களா, பி ஆஃப் ஏ தெரியாது ப்ளஸ் பி ஆஃப் பியும் தெரியாது மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட மதிப்பு 0.2ங்களா. நமக்கு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு இப்போதைக்கு தேவை. அதனால் மைனஸ் 0.2 இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 0.2ன்னு வந்துருங்களா. அங்கே ஆல்ரெடி 0.6 இருக்குது. அப்போது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி சைடு மாற்றி எழுதிக்கலாங்களா. ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 0.8ன்னு வருங்களா. 6 2 8. இப்போது பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.8. நமக்கு கேட்குறது பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாரோட மதிப்பு. அந்த நிகழ்ச்சி நிகழாமல் இருந்ததற்கான நிகழ்தகவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவை வந்து 1லேருந்து கழிக்கணும். ஓகேங்களா, இப்போது ஒரு நிகழ்ச்சி நிகழாமல் இருப்பதற்கான நிகழ்தகவை வந்து 1 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவை கழிக்கணும். அப்போது இங்கே ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதாவது இங்கே ப்ளஸ் இருக்குது, நடுவில் ரெண்டு நிகழ்ச்சிகள் இருக்குங்களா. இதுக்கு ஒரு இங்கே ஏங்கிறது ஒரு நிகழ்ச்சி, பிங்கிறது ஒரு நிகழ்ச்சி. ரெண்டு நிகழ்ச்சிகளோட நிகழ்தகவு நடக்கலை, அந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு நிகழ்ச்சினா 1 மைனஸ் நிகழ்ந்ததற்கான நிகழ்தகவு போடுவோம். ஆனால் இங்கே ரெண்டு நிகழ்ச்சிக்கிறதுனால 2 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவை நம்ம போடணும். சரிங்களா, ஏன்னா இது ஒரு தனியான ஒரு நிகழ்ச்சி, இது ஒரு தனியான நிகழ்ச்சி, ரெண்டையும் கூட்டியிருக்கோம். கூட்டினா என்ன வருமோ அதை தான் வந்து நம்மளை கேட்குறாங்க. ஓகேங்களா, அது நம்ம இது ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா அந்த 1லேருந்து அந்த நிகழ்ச்சி நடந்ததை மைனஸ் பண்ணுவோம். அதனால் இங்கே இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது இல்லைங்களா. அப்போது இதுலேருந்து 1 மைனஸ் ஒரு நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு. அப்போ ரெண்டையும் கூட்டும்போது அந்த 1 1 2 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவுன்னு கிடச்சிரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பியோட மதிப்பு 0.8ங்களா. அப்போது 2லேருந்து 0.8 மைனஸ் பண்ணணும். பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும், 0.8. 10ல் 8 கழிச்சா 2, இங்கே ரிமைனிங் 1 இருக்குது. அப்போ 1.2. ஓகேங்களா, இந்த ஸ்டெப் வந்து எப்படி வந்ததுன்னு புரியலனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இப்போ பி ஆஃப் ஏ பார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம், பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ் பி ஆஃப் பி பாருங்களா. அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் இங்கே நடுவில் ப்ளஸ்
ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் இருந்ததற்கான நிகழ்தகவுனை 1 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு. இங்கே ப்ளஸ் அடுத்தது பிங்கிற நிகழ்ச்சி 1 மைனஸ் பி ஆஃப் பிங்களா. அப்போது 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2 மைனஸ் பி ஆஃப் ஏ ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் பி ஆஃப் பிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 2லேருந்தும் மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டா என்ன வரும்? பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பின்னு வந்துருங்களா. அவ்வளோதான். இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதற்கு ஒரு 1 இதுக்கு ஒரு 1 2 வரும். 2 மைனஸ் அந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான நிகழ்தகவு. ஓகேங்களா. அதை தான் இங்கே போட்டு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.